பிக் பாஸ் சீசன் 9 பத்தி டெய்லியுமே ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டாங்க, அதன் பிறகு டீசர் மாதிரி ஒன்று பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் பக்கம் விட்டுருந்தாங்க. ஒரு நிமிஷம் 35 நிமிஷம் 45 நிமிஷம் விட்டாங்க. அதுவும் பாக்குறதுக்கு என்னடா இது போன சீசன் மாதிரி லைட்டா வாட வருதடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 வீடு கான்செப்டா, அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களோட வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் நான் எடுத்து வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. பிக் பாஸ் பத்தி நீங்க டெய்லி அப்டேட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பிக் பாஸ் அப்டேட் டெய்லியுமே பாத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து நிறையவே போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம முன்னாடியே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம், இவங்க எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் பாத்தீங்கன்னா பட்டி டிங்கரிங் போட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து யூடியூபர்ஸா இருக்கட்டும், இந்த கப்புள் விளாகர்ஸ் எல்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் போகுது. அவங்க வெளியிலே கிரிஞ்சு தாண்டா பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல கப்புள்ஸும் இருக்காங்க, நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ப்ரமோட் பண்ணி உள்ள வந்தாங்க அப்படின்னு நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் கிரிஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வந்து உள்ள போட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிரிஞ்சா தான் போன சீசன் ஃபுல்லாவே போயிட்டு இருந்துச்சு, டாக்ஸிக்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பார்க்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு. விஜய் சேதுபதி வேற பாத்தீங்கன்னா ஈகோனால வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா போன சீசன் முடிஞ்சா போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுமே ரிவ்யூ பண்ணியிருந்தோம். நம்ம ஒரு 4-5 சீசன் ரிவ்யூ பண்ணாலுமே போன சீசன்லாம் வந்து நம்மளுக்கே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவர் முடிக்க சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா தானே இல்ல தானே அப்படின்னு போட்டு நம்மளை போட்டு அறுன்னு அறுத்துட்டு இருந்தாரு. இந்த சீசன்ல அதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, போன சீசன்ல நீங்க பண்ணதை எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு இந்த சீசன்ல வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க பண்ணீங்கன்னாவே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சூப்பராகவே இருக்கும். முக்கியமா டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுமே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா டாஸ்கை பொறுத்தளவு போயிட்டு பெயிண்ட் அடிக்கிறது, பொம்மைக்கு போய் அங்கிட்டு வைக்கிறது, இதெல்லாம் ஒரு டாஸ்காடா அப்படின்ற மாதிரி அந்த சிலம்ப சுத்துறது, கட்டை இது பண்றது, ட்ரம்மை கவுத்துக்கிட்டு ஏதோ பண்றது, அது அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு. ஏன்னா இவ்வளவு கோடி கணக்கில் செலவு பண்றீங்க, ஸ்பான்சர்ஸ் இப்படி எல்லாம் பண்ணா எப்படா வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய வந்து ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிருந்தோம். அதை வந்து நம்ம இப்போ வந்து ஒப்பிட்டு காமிக்கல, இருந்தாலுமே ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு விவியான் வந்து ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்கன்னா, ஸ்ருதிகாவை போட்டு பாடா படுத்தினாரு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் வீட்டோட டைம் கார்டு. பிக் பாஸ்க்கே அதிகாரம் இல்லை, பிக் பாஸே சொல்லிடுறாரு நான் ஒன்றும் பேச முடியாது, விவியானா கேட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியெல்லாம் நீங்க ஒன்றும் போகல. பிக் பாஸ்க்கு ஃபுல் அதிகாரமும் இருக்கட்டும், இருந்தாலுமே ஒரு டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறித்தனமா, அதை பிசிக்கலா கிடையாது, மைண்டை வந்து பாத்தீங்கன்னா எப்படா ஐயோ எப்படா இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த டைம் எதிர்பார்க்கலாம். அதனால வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ரோமோ மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்கல்ல, அதை பார்க்கும்போது அவர் வந்து டக்குன்னு திரும்பினாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த ப்ரோமோ பார்க்கும்போது ஒன்றும் புரியலை தெரியலை அப்படின்ற மாதிரி ஒரு ரிவீல் பண்ணியிருந்தாரு. இந்த சீசனும் அதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உள்ள இருக்கவங்களும் அப்படிதான், என்ன ஒண்ணுமே புரியாது, ஒண்ணுமே தெரிஞ்சுக்காது, எல்லாமே புதுமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி பேசியிருந்தாரு. அந்த ப்ரோமோல காண்பிக்கப்பட்ட விஷயங்களுமே நம்மளுமே சொல்லியிருந்தோம். என்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அவர் வராரு தோசை கடையில வந்து பாத்தீங்கன்னா, இது எதுக்கா இப்படி பண்றாங்க, நீங்க அவங்க பஞ்ச் பண்ண சொல்லணும், எதுக்கா நீங்க பண்றீங்க, எதுவுமே தெரியாம எதுக்கடா பண்ணி, இல்ல அவங்க சொல்றாங்க நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நம்மளா கெஸ் பண்ண ஐடியாலாம் பார்க்கும்போது ஒருவேளை டபுள் வீடா இருக்குமோ. ஏன்னா அது ஒரு 2 சீசனா பண்ணாங்க, அது வந்து ஊத்திக்கிச்சு. பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்ன்னு ஒண்ணு பண்ணாங்க, அது வந்து என்ன மாதிரி ஆச்சு நம்மளுக்கு தெரியும். ஸ்மால் பிக் பாஸ்ன்னு சொல்லி ஒண்ணு பண்ணாங்க, நம்ம அர்ச்சனா சீசன்ல பார்த்தோம். அதுமே ஓரளவு சுமாரா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரியா வந்து வேற லெவல்ல இருக்கும், இன்னொரு வீட்டுல பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, சுமாராவே இருக்கும். அங்க வந்து வசதிகள் எதுவுமே இருக்கா, ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இவங்க தான் ஃபுல்லா, அதாவது அந்த 7th சீசன்ல வந்து ஒண்ணு வந்து இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல் பண்ணுவாங்கல்ல, யாராச்சும் ஒரு ஆள் மட்டும் இங்க வந்துக்கலாம் அப்படின்னு அடுத்த வாரம் வந்து இவங்களை வந்து நாமினேட் பண்ணி வந்து அப்படியே வந்து அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னு இன்னுமே சுவாரஸ்யமா இருக்கும். சாப்பாடுல இருந்து எல்லாருமே வந்து இவங்க வச்சதுதான் ரூல்ஸ். அந்த 7th சீசன் வந்து ரீப்ளேஸ் அதே கான்செப்டை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணா எப்படி இருக்கும், எதுனாலுமே இவங்க கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸிக்கா ஒன்று இது பண்ணா நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் 40 கண்டஸ்டன்ட்ங்கிறாங்க, 50 கண்டஸ்டன்ட்ங்கிறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சத்தியமா தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட்ல பார்க்கும்போது நம்ம அரோரா, மற்றவங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பேரை சொல்லி நான் சொல்ல விரும்பல, அந்த ஒரு கொச்சையான வார்த்தைகளை கூட சொல்ல, அவங்களும் சும்மா கிடையாது, அந்த மாதிரிதான் வீடியோவும் போட்டுக்கிட்டு
இருக்காங்க. அரோரா சீன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன சீசன் வந்து நாகக்கண்ணி ஒருத்தவங்க இருந்தாங்களா, அவங்களோட ஃப்ரெண்டு தான். அவங்க பேர்லாம் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கு. அப்புறம் புவியரசா இருக்கட்டும், ஷபானாவா இருக்கட்டும், உமரா இருக்கட்டும், விஜய் பார்வதியா இருக்கட்டும், நேகாவா இருக்கட்டும், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்புறம் விஜய் பாவனா பேர்கள்லாம் இப்ப அடிபட்டு இருக்கு. அந்த மாதிரி இப்ப இந்த கெளுத்தி இருக்காருல, அவர் பேருமே அடிபட்டு, வாகேசன் நல்லாவே தெரியும். இப்ப சன் டிவில கூட வந்து டாப்பு டூப்பு பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து நிறைய பேர்த்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமேட்டு இந்த சதீஷ் தீபா இவங்க எல்லாம் கூட வருவாங்க. அதுவும் இல்லாம இந்த மல்லை கண்ணன் இவங்க எல்லாம் வந்து விஜய் சேது ரொம்ப பிடிக்கும், அவரெல்லாம் கூட இறக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, இது இந்த 40 பேர் 20 பேர்லாம் வந்து முன்னாடி எப்படி கசிஞ்சிருது, அவ்வளவு கான்பிடென்சியலா இல்லாம வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள பொறுத்தளவு இது அப்படியே வந்து ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாங்க அப்படின்னு, ஏன்டா இவங்களாடா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மலப்பு தட்டிரும், ஒரு சேன் போயிடும். இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து முன்னாடியே பார்த்து வச்சுட்டு இவங்க தான் முன்னாடியே தெரியுங்களா அப்படின்ற நம்மளே ஒரு செட் பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 பேர் பாத்தீங்கன்னா லீக் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு 2 அல்லது 3 பேர் பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா வச்சிருப்பாங்க. அவங்கள பொறுத்தளவு என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீங்க ஆடிஷன் எல்லாமே அட்டன் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து கொஞ்சம் வந்து இதா இருங்க, வரலன்ற மாதிரியே வெளியில அப்படியே காமிச்சுங்க, வீட்டுல கூட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க போல இருக்கு. ஆனா அவங்க ஒரு 2-3 பேர்த்த மட்டும் தான் வந்து கணிக்கவே முடியாது. ஒரு சில பேர்லாம் லாஸ்ட் மினிட்ல கூட பாத்தீங்கன்னா வராங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட ஆகும். ஆனா இந்த சீசன் வந்து உண்மையிலே டிஃப்ரெண்டா இருக்கும், கண்டஸ்டன்ட் நல்லா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்டுகள் வருது, என்னென்ன மாதிரிலாம் கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அக்டோபர் 1 வீக் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னொரு ப்ரோமோ கூட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே படுமொக்கையா இருந்துச்சு, சூற மொக்கையா இருந்துச்சு. அடுத்த ப்ரோமோ நல்லா வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்திருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி தொகுத்து வழங்க நல்லா இருக்கும், என்ன மாதிரி டாஸ்க் எல்லாம் கொண்டு போனா நல்லா இருக்கும், நீங்க எந்த அளவு எதிர்பார்க்குறீங்களோ எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எந்தெந்த கண்டஸ்டன்ட் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.